தீம் தூம் தன ததீம் தன உதனி ததனி தனதிரி தனன உதனி ததனி தனதிரி தனன தனததியன தாரீம் தூம் தன ததீம் தன தீம் தூம் தன ததீம் தன தீம் தூம் தன தனதீம் தன. ஆடி மாதம் வந்துட்டாலே ஒவ்வொரு வீட்டோட வாசலை பார்த்தாலுமே இந்த வீட்டுக்குள்ளே அம்பாள் இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி மங்களகரமாக பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணை குளிர்விக்கும் வகையில் கோலம் போட்டு சுத்தம் பண்ணி, இன்னும் சொல்லணும்னா இந்த காரைக்குடி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாசல்லையுமே நல்லா சாணம் தெளித்து அந்த கோலம் போடும்போது பளிச்சுன்னு அந்த கோலம் வந்து ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். மனிதர்களுக்கே எப்படின்னா தெய்வத்துக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஆடி மாதம் வந்துட்டு ஆடி கிருத்திகை, திருவாடி பூரம், ஆடி அமாவாசை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் மிக மிக முக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆஷாட நவராத்திரி ஒரு வழியாக ஆரம்பித்து அப்படியே ஒரு மிடில் ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம வரமகாலட்சுமி விரதம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால வரமகாலட்சுமி விரதத்துக்கு எந்த மாதிரி வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான பதிவாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரியும். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய எஃபோர்ட் கொடுத்துருக்கேன். தனியாக ஒரு பெண் வேலை பார்க்கணும், வீட்டு வேலைகளை கவனித்து வீட்டை கவனிச்சுக்கணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம். அதுலேயும் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது அதை விட கஷ்டம். அதனால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு அம்பாளை வீட்டுக்குள்ளே நல்லபடியாக அழைச்சி சிம்மாசனத்தில் அமர வச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்பாள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன ஒன்று, தன்னந்தனியாக எல்லா வேலைகளையும் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா அழகாக சிம்மாசனத்தில் அமர்ந்ததுக்கப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா அரிசி கலசம், அரிசியில் தான் எப்பயுமே. இது வந்து எனக்கு 3வது வருஷம். ஆனால் வரமகாலட்சுமி விரதம் இருந்து 4 வருஷம். 2 பேருக்குமே ஒரே ஐடால் தான், அந்த ஒரே பொம்மைன்னு இருக்குது இல்லைங்களா, அதே ஐடால் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நம்ம ஒரு ஐடால் வாங்குகிறோன்னா அது வரமகாலட்சுமி விரதத்துக்கும் வைக்கலாம், ஆடி மாதம் முழுக்க கலசம் வைக்கிறோம் அப்படின்னாலும் வைக்கலாம். அதே மாதிரி ஆஷாட நவராத்திரிக்குமே நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று வாங்கினா அதுக்கு உண்டான பட்ஜெட் வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்காது. அதுலேயும் இந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் அலோவ் பண்ணுறது கிடையாது. இந்த பிராமணர்கள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க வீட்டில் எல்லாருமே ஒத்துழைப்பாங்க. ஒரு பூஜைன்னு வந்துட்டால் எல்லோரும் கலந்து வருவாங்க, எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க, சிரிச்சுக்கிடுவாங்க, பாடல் பாடுவாங்க. அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறது என்ன, பூ கட்டுறது என்ன, அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது என்ன, அவங்களோட அந்த புன்னகையான பேச்சுக்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்ச கர்மாவோ என்னவோ இவ்வளோ பூஜைகள் பண்ணாலும் நான் அந்த குலத்தில் பிறக்கலையோ அப்படின்னு இதை குலத்தை வச்சு நான் சொல்லலைங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஆசையாக இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோடய குடும்பத்தில் என் பரம்பரையிலே சொல்லப்போனால் யாரும் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணதில்லை. பட் நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு சப்போர்ட்டுக்கு அப்படிங்கும்போது இப்போ நான் எப்படி சொல்கிறது, சரளமாக பாட்டு பாடுவேன், சரளமாக பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக யாராவது பக்கத்தில் பேச்சு துணைக்கு நல்லா பண்ணுறீங்களே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஊக்கமளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி என்னோடய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க தான். உனக்கு என்ன பிடிக்குதோ செய்யுமா அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் அதுவே பெரிய சப்போர்ட்டு தானே, நம்ம அதையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் இது நல்லா இருக்குது, இப்படி பண்ணுங்கள், இந்த அம்பாளுக்கு இந்த புடவை வச்சா நல்லாயிருக்கும், இந்த அலங்காரம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு என் பக்கத்துலேருந்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு சின்ன வருத்தம் தான், மற்றபடி எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த அளவுக்கு நான் பண்ணுறதுக்கு என் கணவர் ஒத்துழைச்சிருக்காங்கங்கும்போது என் கணவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோடய குடும்பத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் இப்படிலாம் இருந்திருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச செய்ய, இந்த எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தைக்கு பர்த்டேனா எப்படி ஃபேமிலி மொத்தமாக அந்த இடத்துல கூடுவோம்,
அதே மாதிரி நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு கல்யாணம் வைக்கிறோன்னா எப்படி ஃபேமிலி மொத்தமும் கூடுவோம், அதே மாதிரி இந்த பூஜைகளுக்கும் மொத்த பேரும் கூடுனா எப்படி இருக்கும்ல, அப்படியே திருவிழா மாதிரி இருக்கும்ல. எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி கூடுனாங்க தான். இருந்தாலும் அந்த டெக்கார் பண்ணும்போது, அந்த அலங்காரம் பண்ணும்போதெல்லாம் யாராவது பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் இவ்வளோ நேரம் எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய சகோதரிகள் அக்கா எங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்குது, உங்களை பார்த்து நாங்களும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. முதல் விஷயம், நம்ம வீட்டில் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்களா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஆசைகள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்போம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பாங்களா, அதை யோசிச்சுக்கோங்க. இப்போ எனக்கே இந்த 9 நாள் வந்து நான் அடுத்தடுத்து செய்கிறனால எங்கள் வீட்டில் இது எதுக்குமே நான்வெஜ் சாப்பிட்றதுக்குலாம் எந்த ஒரு குறையுமே சொல்லலை. சந்தோஷமாக செய், நல்லபடியாக செய். ஏன்னா நாங்களும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். நான் மட்டும்தான் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. நல்லபடியாக செய், சந்தோஷமாக செய், உனக்கு பிடிச்ச மாதிரி செய்யின்னு சொன்னாங்க. அதே மாதிரி குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும், துணி துவைக்கணும், துணியை காயப்படணும், பாத்திரங்கள் கழுவணும், வீட்டை பெருக்கணும், வீட்டை துடைக்கணும். இதெல்லாம் போக இந்த மாதிரி விசேஷங்கள் வைக்கும்போது வீட்டுக்கு பெண்களை அழைக்கணும். சுமங்கலி பெண்கள் தான் அப்படின்னு கிடையாது. அதாவது கைம்பெண்களாக இருந்தாலும் சரி, வயதான பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களாக இருந்தாலும் சரி அழைக்கணும். அழைச்சி என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பாத பூஜை பண்ணுவேன். சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி வீட்டுக்குள்ளே அழைச்சி அவங்களுக்கு தேவையான அந்த ரிட்டன் கிஃப்ட்டு, அதாவது நம்ம மஞ்சள் கயிறு, வெற்றிலை பாக்கு வச்சு கொடுக்கலாம். கைம்பெண்கள், வயதான பெண்கள் இருக்கிறாங்க, கணவர் இல்லாதவங்க வந்திருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வெறும் ஜாக்கெட் பிட்டு வச்சுட்டு வெற்றிலை பாக்கு வச்சு சாக்லேட்டோ இல்லை வேறு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ வேலைகளையும் நம்ம சரிவர கொண்டு போகணும். ஏன்னா ஒரு வீட்டில் தெய்வத்தை அழைக்கிறோம் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நான் என்னை பெருமைப்படுத்தி காட்டிக்கிறதுக்கோ இதெல்லாம் இதில் சொல்லலை. நீங்களும் ஒரு அவேர்னஸை இருக்கணும். நம்ம வீட்டில் ஒரு விளக்கேற்றி வழிபட்டாலும் அதே ஆஷாட நவராத்திரி பூஜை தான் அன்னைக்கு. அதாவது ஆஷாட நவராத்திரியோட அந்த 9 நாட்கள் நீங்கள் அசைவம் சேர்க்காமல் ஒரே ஒரு தீபம் ஏற்றி, கலசம் வைக்கிறதும் வைக்காததும் அவர் விருப்பம், அப்படி வச்சு ஒரே ஒரு தீபம் ஏற்றி அந்த அகண்ட விளக்கு ரொம்ப கண்ணும் கருத்துமாக அணையாதபடி பார்த்துக்கணும். தெரியாமல் அணைகிறது வேறு. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 முறை அந்த கங்கு மாதிரி வரும், அந்த கங்கை லைட்டாக தூண்டி தூண்டி விடணும். அது 3 தடவை பண்ணாலே போதும் தான். சும்மா டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஒரு சில நேரம் கொஞ்சம் திகுன்னு வச்சுட்டோம் அப்படின்னா கங்கு பெருசாகிடும். அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அணைஞ்சிரும். நம்ம தெரிஞ்சு கண்ணுங்கருத்தமாக இருந்து அணைகிறதுக்கும் கேர்லெஸ்ஸாக விடுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகளை ரொம்ப கண்ணுங்கருத்தமாக செய்யணும். ஏன்னா இந்த இடத்துல தெய்வம் வந்திருக்கு, நம்ம வீட்டில் வரும் நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஒரு 10 பெண்கள் அழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பெண்களில் ஒரு பெண்களோட முகத்தில் ஒரு பொலிவு, எல்லா பெண்களுமே அந்த தெய்வம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு சில பெண்களோட முகத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது உங்கள் எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க முகத்தில் அந்த அம்பாளோட காட்சி தெரியும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இந்த பூஜைகளை பண்ணுறது ரொம்ப அது ரிஸ்க்குன்னு சொல்லலை, அதுக்காக நான் பயமுடுத்தலை. ஏன்னா எடுத்தவங்க நீ எதையுமே செய்யக்கூடாது. ஒன் பை ஒன்றா. ஏன்னா நான் முதல் வருஷம் பார்த்திங்கன்னா நவதானியங்கள் ஒரே ஒரு பவுலில் வச்சு, மீதம் இருக்கக்கூடிய 4 பவுலில் துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இதெல்லாம் வச்சு ரொம்ப சிம்பிளாக பூஜை ரூமில் வச்சு ஒரே ஒரு கலசத்தை கூட நான் ட்ரெஸ்ஸு வந்து அடுத்து ஒரு 2 நாள் கழித்து தான் போட்டேன். ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா சிம்பிளாக தேங்காய் வச்சு மஞ்சள், விரலி மஞ்சள் மாலை இருக்குது இல்லைங்களா, அந்த மாலை மட்டும்தான் போட்டு நான் பூஜை பண்ணினேன். 2வது வருஷம்தான் நம்ம ஹாலில் வச்சு ஓரளவுக்கு நல்லா பண்ணினேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன். அந்த மாதிரி வரமகாலட்சுமி விரதமாக இருந்தாலும் சரி, வாராகி அம்மன் விரதமாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போலாம் யாருமே விரதமாக இருக்கிறது கிடையாது. கரெக்டாக கொண்டு போகிறாங்க. பட் விரதமாக இருக்கிறது இன்னும் முன்ன காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா விரதம் இருப்பாங்க. எப்படி விரதம் இருப்பாங்கன்னா, அந்த 9 நாள் நவராத்திரி இருக்குது இல்லைங்களா, அதில் பகல் ஒரு வேளை சாப்பிடாமல் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இரவு ஒரு வேளை சாப்பிடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள உடல் வாகு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே செட் ஆகுறதில்ல. நார்மலாக நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே நமக்கு உடம்பு செட் ஆகுறதில்ல. அதுலேயே 9 நாள் அசைவம் சேர்க்க மாட்டோம். அப்படிங்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய அந்த சத்து குறைபாடுன்றது இருக்கத்தான் செய்யும் இல்லைங்களா. அதனால் சின்ன கவனங்கள் தான். அப்போனா நாங்கள்லாம் சாமி கும்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. கும்பிடுங்க, கண்டிப்பாக கும்பிடுங்க. இந்த வருஷம் நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக ஒரே எப்படி சொல்கிறது, ஒரு விரலி மஞ்சள் வெற்றிலை பாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா
அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு ஜாக்கெட் பிட்டு விரலி மஞ்சள் வெற்றிலை பாக்கு கொடுப்பீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு புடவை வாங்கி கொடுக்குற அளவுக்கு, அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் பித்தளையிலலாம் வாங்குறாங்க தெரியுங்களா, அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை அம்பாள் கொடுப்பாங்க. இது நான் சத்திய ஸ்வரூபமாக அம்பாள் நம்ம வீட்டில் இருக்காங்க, கண்ணுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு மெய் சிலிர்க்க சிலிர்க்க சொல்கிறேன், இதெல்லாம் நடக்கும். அப்போ இது பணத்துக்காக செய்ததா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அம்மா நீங்கள் எங்கள் கூட இருங்க, என்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து என் கூட பக்கபலமாக இருங்க, எல்லா நேரங்கள்லேயும் என் கூட இருங்க, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் என்னை விட்டு போயிடாதீங்கன்னு நம்பி ஒரே ஒரு அகண்ட விளக்கு, ஏக விளக்காக நீங்கள் ஏற்றி பாருங்கள். அம்பாள் கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பாங்க. அம்பாள் இருக்கும்போது ஒரு சில கஷ்டங்கள் வர மாதிரி இருக்கும். எனக்கே பார்த்தீங்கன்னா 4 நாள் நான் தொடர்ந்து நல்லா பூஜை பண்ணேன். ஆஷாட பஞ்சமிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அமோகமாக பூஜை பண்ணேன். ஆனால் 5வது நாள் நேற்று தான் நினைக்கிறேன், அப்போது எனக்கு என்னாச்சுன்னா அந்த 4 நாளுமே பகலில் நான் தூங்கவே கிடையாது. முன்னெல்லாம் பகலில் தூங்குவேன், இந்த 4 நாளுமே பகலில் தூங்காதனால நைட்டுமே படுக்கிறதுக்கு ஒரு 12 மணி ஆயிடுச்சு. ஏன்னா அம்பாளை அழைக்க, அவங்களுக்கு அலங்காரம் பண்ண, இப்படியே டெய்லி ஒரு அலங்காரம், டெய்லி ஒரு 4-5 அபிஷேகம் பண்ணுவேன். 4-5 அபிஷேகம் தான் பண்ணணுமானா அப்படி கிடையாது, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணினேன், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அந்த டயர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போது நேற்று 5ஆம் நாள் என்ன நடந்துச்சுன்னா, என்னால் முடியாமல் ஒரு டயர்டில் அசந்துட்டேன். பெட்டில் சும்மா தான் உட்காந்துருந்தேன், அப்படியே அசந்து தூங்கிட்டேன். கரெக்டாக நான் படுக்கும்போது 4 மணி, நான் எந்திக்கும் போது 5:10 ஆகிடுச்சு. எந்திரிச்சு பதறி அடித்து எந்திரிச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் நெய்வேத்தியம் பண்ணணும். காலையில் மூக்கடலை வேர்க்கடலைன்னு எல்லாம் ஊற வச்சுருப்பேன். நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் தேவைப்படும். இருந்தாலும் வாசலில் கோலம் போடணும். ஈவினிங் ஒரு தடவை, அதாவது ஒரு 3 மணி 4 மணி வாக்கிலலாம் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன். அம்பாளை சுற்றி க்ளீன் பண்ணி அபிஷேகம் பண்ணணும். அவங்களுக்கு புதுசாக அந்த ட்ரெஸ்ஸு மாட்டுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி நிறைய வேலைகள் இருக்கும். நெய்வேத்தியம் பண்ணி அந்த கிச்சனை தொடச்சிட்டு அழகாக நம்ம பூஜையில் உட்காந்தா தான் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். எந்திக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலே ஆகிடும். 5 மணிக்கு உட்காரேன்னா 7-8 மணி ஆகிடும். அப்படிங்கும்போது அங்கே போயிட்டு நான் திருப்பியுமே நைட்டு பசங்களுக்கு ஏதாவது செய்யணும். நெய்வேத்தியம் மறுபடியும் நைட்டுக்கு தேவையான நெய்வேத்தியம் பண்ணுவேன். இப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. என் பொண்ணு நான் இருக்க வேண்டிய இடத்துல அவளே வீடை பெருக்கி, வீடை தொடச்சி, அதே மாதிரி அகண்ட விளக்கை சரி பண்ணி, அகண்ட விளக்கில் அந்த கங்கு ஓரத்தில் இருக்கும், அதை நான் தொடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன். இருந்தாலும் அவட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த அலைப்பாஞ்சிட்டு மட்டும் விளக்கு எரியக்கூடாது பாப்பா, அதை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் தூங்குறது எனக்கே தெரியாது. இருந்தாலும் அவள்கிட்ட முன்னேருந்தே நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். இந்த 4 நாட்களுமே சொல்லிக்கிட்டே வந்தேன். அதனால் அவளுக்கு தெரியும். அந்த கங்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு நிலைவாசலில் கோலம் போட்டு, பெரிய வாசலில் கோலம் போட்டு, இப்படி எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு, விநாயகர் பக்கத்தில் தீபம் ஏற்றி, இங்கே தீபம் ஏற்றி, இந்த சாணம்னு சொல்லுவோம்ல, சாண எரு எடுத்து அழகாக கேஸ் ஸ்டவ்வில் அவளே சுட்டு தூப தீபம்லாம் போட்டு குத்து விளக்கேற்றி, அகண்ட விளக்கு ஜலதீபம்னு, அகண்ட விளக்கு இல்லைங்க, ஜலதீபம், அதுக்கப்புறமா 5 முக விளக்கு, பஞ்சமி விளக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல, பஞ்சமுக விளக்கையும் ஏற்றி இவ்வளோ வேலைகளை எண்ணெயெல்லாம் சரி பார்த்து, எண்ணெய் குறைய இருக்கா கூட இருக்கா எல்லாத்துக்கும் கரெக்ட் பண்ணி பூ போட்டு இவ்வளோ வேலைகளை அவள் பண்ணியிருக்கான். நெய்வேத்தியம் மட்டும் அவள் வைக்கலை. நான் எந்திரிச்சு பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சதுக்கப்புறம் பார்க்குறேன், எனக்கு அப்படியே வீடே கோவில் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த கோவிலில் என் கையே படலை. நான் இல்லாமல் நான் இருக்கிற இடத்த ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி அந்த வராகி ஒரு குழந்தையாக இருந்து, அம்மா நீங்கள் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன்னு எனக்கு சொன்ன மாதிரியான ஒரு, எப்படி சொல்கிறது, திடீர்னு அவ்வளோ அப்பேற்பட்ட ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. திடீர்னு என் பொண்ணு, ஏன்னா அவங்களுக்கு படிக்கிற வேலைகள்லாம் இருக்கத்தானே செய்யும், அவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இவ்வளோ இது செஞ்சாங்கன்னு நினைக்கும் போது அம்மனோட அருள் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி அம்பாள் காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லையோ, யாருமே சப்போர்ட் பண்ணலையே, எனக்கு பக்கத்தில் இல்லையே, எல்லோரும் பேசி சிரிச்சுட்டு செய்ய முடியேன்னு நினச்ச ஒரு தருணத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்பாள் எனக்கு வேலை பார்த்து விட்ட மாதிரி அவ்வளோ வேலைகள் எனக்கு குறைஞ்சு எந்திரிச்சு அழகாக வேர்க்கடலை வச்சுட்டேன், மூக்கடலை வச்சுட்டேன். அபிஷேகம் பண்ணுற வேலையும் நைவேத்தியம் கொடுக்குற வேலையும் மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி எல்லா வேலைகளையும் நான் சொல்லாமலே எங்கள் பாப்பா செஞ்சு வச்சுருந்தா. எங்கள் பாப்பான்னா வேறு யார், வாராகியும் தான், எங்கள் பாப்பாவும் தான். அந்த மாதிரி 2 பேர் வேறு வேறு கிடையாது, 2 என் குழந்தைங்க தான். அப்படி எனக்கு ஒரு 3வது குழந்தைய அந்த வாராகி தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாங்க. ஒரு தெய்வ கடாட்சமாக என் பொண்ணை பார்த்த மாதிரி இல்லை, அந்த இடத்துல என் வாராகியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த
மாதிரி நம்புங்க. உங்களால் முடிஞ்ச விஷயம் அம்பாள் எதிர்பார்க்குற 2 விஷயம் என்னென்னா, வீடு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தீபம் உங்களால் என்ன தீபம் ஏற்ற முடியுதோ, நெய் தீபம் தான் வேணும்னு அம்பாள் கேட்க போகிறதில்ல. நம்மளோட விருப்பம், எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல, இந்த நெக்லஸ் போட்டால் அம்பாளுக்கு நல்லா இருக்கும்ல, இந்த கொலுசு போட்டால் நல்லா இருக்கும்லன்னு நம்ம நினைக்கிறது தான் இல்லைங்களா? உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைங்க. ஆடி மாதம் முழுக்க உங்களுக்கு நேரம் இருக்குது. ஆஷாட நவராத்திரியிலையுமே நாளைக்கு செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க. ஏன்னா நாளைக்கு அஷ்டமிங்கிறனால செவ்வாய்க்கிழமையும் வரனால அது தொடர்ந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் விட்டுறாதீங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு தீபம், தூய்மையான மனசோட தூய்மையான இடத்துல அம்பாளை நினச்சி தீபம் ஏற்றுங்க. இந்த கடவுள் தான் அப்படி இல்லை, உங்களுக்கு எந்த கடவுள் கண்ணுக்கு தெரியுதோ அந்த கடவுளை நினச்சி தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அம்பாளுக்கு வஸ்திரங்கள் எங்கே வாங்கினீங்க, அம்பாளோட முகம் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோவில் அம்பாளோட அலங்காரம் எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன். இதில் இன்றைக்கி என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால சிம்பிளாக வீடியோவை முடிச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, ஆபரணங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆபரணங்கள் நம்ம சொந்த கடையில் எடுத்தது தான். அதை பற்றியுமே அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.